வணக்கம். ஜூலை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரிய நாள். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். குரு உதவியால் அதுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, அதை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, தாரா தேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமாம். ரிஷபராசிக்கார நேயர்களை குரு உதவியாக இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும். சரியில்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து படிச்சுப்பார். நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், காசாக கொடுக்கலாம். காக்கைக்கு சுண்டல் கொடுக்கலாம். சார், காக்கைக்கு காசு கொடுக்கலாமான்னு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறை பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. ஆனால் குரு ராசியிலே இருக்கிறது நல்லதில்லை. அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, அதை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, தாரா தேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமாம். கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. குரு உதவியா இல்லை. பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, பச்சை. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும். சரியில்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து படிச்சுப்பார். நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், காசாக கொடுக்கலாம். காக்கைக்கு சுண்டல் கொடுக்கலாம். சார், காக்கைக்கு காசு கொடுக்கலாமான்னு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. நல்லா இருக்குது. குரு உதவியாக இருக்கிறார் லாபஸ்தானத்தில். மொத்தத்தில் நல்ல நாள். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, அதை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, தாரா தேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமாம். கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், பொறுமை. வீண் பேச்சு, வீண் கவலை இருக்கிறது. பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும். சரியில்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து படிச்சுப்பார். நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், காசாக கொடுக்கலாம். காக்கைக்கு சுண்டல் கொடுக்கலாம். சார், காக்கைக்கு காசு கொடுக்கலாமான்னு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. உறுதி.
துளாராசிக்கார நேயர்களை குரு உதவியாக தான் இருக்கார். குரு பயிற்சி உதவி செய்கிற 5 ராசிகளில் உங்களுது ஒன்று. பல மாதங்களாக குரு உதவியாக இருக்கார். ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை. தேவையற்ற செலவுகள், ஆனால் அதை சரின்னு நினச்சிக்குவீங்க. தேவையற்ற பதட்டம், ஆனால் சரின்னு நினைப்பீங்க. பரிகாரம் பண்ணனா தப்பிச்சுக்கலாம். வீண் செலவு, வீண் கவலை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும். சரியில்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நாகதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படிச்சு பாரு, நல்லது. ஏழைகளுக்கு சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், காசாக கொடுக்கலாம். காக்கைக்கு சுண்டல் கொடுக்கலாம். சார் காக்கைக்கு காசு கொடுக்கலாமான்னு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது? காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடட்டும். ஓம் புஷ்கரமே போற்றி, பூரவசே போற்றி, புதனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயகாந்தன் அவர் எழுதிய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கட்டாயம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி சுலபமாக வரும். அவ்வளோதான். செஞ்சிருங்க, நலம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. குரு உதவியாக தான் இருக்கார். குரு பயிற்சினால் உதவி பெறுகிற 5 ராசிகள் உங்களுது ஒன்று. ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. கோபம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். நீங்கள் வழிபாடு பண்ணி தான் தீரணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லி பாருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பிருங்கியே போற்றி. பிருங்கி யார்? பெரும் சிவபக்தர், முனிவர். சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், பராசக்தியை கும்பிட மாட்டார். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி பழசோ புதுசோ தானமாக கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ. ஆமாம், அதே பெருசு இன்னைக்கு உங்களுக்கு. செஞ்சிருங்க, தாப்பிச்சுக்குவீங்க. மகர ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு. உங்கள் பிரதிபலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது? காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடட்டும். ஓம் புஷ்கரமே போற்றி, பூரவசே போற்றி, புதனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயகாந்தன் அவர் எழுதிய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கட்டாயம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி சுலபமாக வரும். அவ்வளோதான். செஞ்சிருங்க, நலம் பெறுவீர்கள். கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். எங்களை கேட்டால் பகல் 3 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 3 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பர் வெற்றி, உயர்வு. ஆமாம், அது வரைக்கும் நல்லா இல்லை. முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்திற்கும் அவிட்டம், சதயம், போராட்டாதி. பகல் 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. பகல் 3 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. நீங்கள் வழிபாடு பண்ணி தான் தீரணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லி பாருங்கள். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பிருங்கியே போற்றி. பிருங்கி யார்? பெரும் சிவபக்தர், முனிவர். சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், பராசக்தியை கும்பிட மாட்டார். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி பழசோ புதுசோ தானமாக கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ. ஆமாம், அதே பெருசு இன்னைக்கு உங்களுக்கு. செஞ்சிருங்க, தாப்பிச்சுக்குவீங்க. மீன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு சார்? எங்களை கேட்டால் 12 மணி, பகல் 12 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது.
ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்போ பகல் 12 மணி வரைக்கும் சூப்பரா சார்? கிடையாது, பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பகல் 12 மணி வரைக்கும் பரவாயில்ல, 12 மணிலேருந்து நல்லா இல்லை, அவ்வளோதான். ரேவதி, பூரட்டாதி, உத்தரட்டாதி 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. பகல் 12 மணிக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 12 மணிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் பகல் 12 மணிக்கு அப்புறம் இல்லை. 12 மணிக்கு முன்னாடி 2 தெற்கு வெள்ளை. நீங்கள் வழிபாடு பண்ணி தான் தீரணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லி பாருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பிரிங்கியே போற்றி. பிரிங்கி யார்? பெரும் சிவபக்தர், முனிவர். சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், பராசக்தியை கும்பிட மாட்டார். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி பழசோ புதுசோ தானமாக கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, உறுதி. நல்லது நடக்குதோ இல்லையோ. ஆமாம், அதே பெருசு இன்னைக்கு உங்களுக்கு. செஞ்சுருங்க, தாப்பிச்சுக்குவீங்க. நெய்யர்களே, இன்று 7 ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை, தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. குரு பெயர்ச்சியினுடைய விளைவினால் குரு 5 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறார், 7 ராசிக்கு தொல்லை பண்ணுறார். அந்த குருவனுடைய கருணையை பெறுவதற்கும் யார் யாருக்கெல்லாம் குரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையோ அவங்களுக்கு குரு உதவியாக ஆகிறாரோ இல்லையோ தொல்லை பண்ணாமல் இருக்கவும் மந்திரங்கள் சொல்லியிருக்கோம், வழிபாடு சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.